எந்த பிரச்சனையும் என் குழந்தைக்கு வரக்கூடாது, என் குழந்தைக்குன்னு எது வரதா இருந்தாலும் எனக்கு வரட்டும், ஒரு கொசு கடிக்கிறதா இருந்தால் கூட அந்த கொசு என்னை கடிக்கட்டும், என் குழந்தை கடிக்கக்கூடாது அப்படின்லாம் நினைப்போம். அதே சமயம் கொஞ்சம் யோசிச்சோம்னா, ஐயோ நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, நமக்கு இது இறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான சிந்தனையா தான் இருக்கும். இது எல்லா அம்மாக்களுக்கும் நடந்திருக்கும். எல்லா அம்மாவுமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. மற்றவங்களுக்கு வேணா இது வித்தியாசமாவோ இல்லை காமெடியாவோ கூட தெரியலாம். ஆனால் அந்த பர்டிகுலரா அந்த ஒரு கட்டத்தில் இருக்காங்கல்ல, சின்ன குழந்தைங்களை வச்சிருக்க அம்மாங்க மனசுல எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கும். நம்ம போனதுக்கு அப்புறமா நம்ம ஹஸ்பண்டுக்கு சுற்றி இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ நம்ம குழந்தைக்கு சித்தி குடும்பம் வந்துருமோ இப்படின்னுலாம் தேவையில்லாத கற்பனை ஓட்டிட்டு இருப்போம். இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரதுக்கு மெயின் காரணமே நம்ம உடம்பளவிலும் மனசளவிலும் ரொம்ப வீக்கா இருப்போம். ஸோ நம்ம அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். நம்ம வந்து பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருப்போம் இல்லையா, சத்தான உணவா எடுத்துக்கணும், மனசை வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த எண்ணங்களும் குறையும். அதே சமயம் நம்ம குழந்தைக்கு என்ன ஆயிடும் நம்ம இல்லைனா அப்படிங்கறத தாண்டி நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பை பாத்துக்கிறதுல அக்கறையில கவனம் செலுத்தணும். நம்ம நிறைய பேர் நம்ம இல்ல நம்ம குழந்தைக்கு என்ன ஆயிரும் யோசிக்கிறதோட நிறுத்திடுறோம். அது நடக்கக்கூடாது, அதுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டே இருப்போம். நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருந்தா என் குழந்தையும் என் குடும்பத்தையும் நான் பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்போங்க. நீங்க ஒரு அம்மாவா உங்க குழந்தைய நினைச்சு எந்த விஷயத்துக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.